அவங்க பெரியம்மா தானே, அவங்க பெரியம்மா தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணி ஃபேஸ்புக்கு தான் நன்றி சொல்லணும். அதில் தான் காண்டாக்ட் பண்ணி ஏன்னா இந்த மாதிரி இருக்காங்க எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ, யூ டன் அ கிரேட் ஜாப். அண்ட் என்னோட டீம் பார்த்தீங்கன்னா வைபவ் எல்லாருக்குமே தெரியும். மகத் ஒரு புதுமுகம். ஏன்னா வந்து எனக்கு துரை வந்து ஒரு நடிக்க ட்ரை பண்றாருங்கிறது, நடிக்க வைக்க ட்ரை பண்றாருங்கிறது எனக்கு தெரியாது. மகத் வந்து துரை மூலமா தான் எனக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே வந்து சிம்புவும் மகத் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாமே ஒரே கேங்காக சுற்றிட்டு இருக்கும் போதுலேருந்து மகத் சொன்னாப்ல, சார் எனக்கு ஒரு படம் சான்ஸ் கொடுங்க சார், நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த கதை பண்ணும்போது வெறும் பசங்களா வச்சு நான் பண்ணும்போது வந்து நான் மகத்தை வச்சிருந்தேன் மைண்டில். ஸோ துரை கிட்ட போய் சொல்லும் போது துரைக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து துரை ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு மகத்தை வச்சு பண்ணணும்னு சொல்லி. அது வந்து நான் சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஸோ அவனும் நல்லா பண்ணியிருக்கான். புது முகம் மாதிரியே தெரியாது, படம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அஸ்வின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சரண், எஸ்பிபி சரணும், நான் சரண் கிட்ட கேட்டிருந்தேன், இந்த ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்கு, அதுக்கு நல்ல ஒரு பையன் வேணும், நானே இருக்கேனேடா அப்படின்னாரு. இப்போ இருக்கிற சரண் எப்படி போலீஸ்காரராக நடிப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ரொம்ப ஸ்லிம்மாக ஃபிட் ஆகிட்டார் அவரு. அதனால வந்து இப்போ எப்படி நடிக்க முடியுதுனானே, விளையாடாதீங்க அப்படின்னா, இல்லை ஒரு பையன் இருக்கான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. திடீர்னு வந்தார். அஸ்வின் அவ்வளோ பயங்கர பீட்டர், அவர் எங்களை மாதிரிலாம் கிடையாது, லோக்கல் பையன்ல அவன் பயங்கர பீட்டுருவன். எஸ் சார், ஹாய், ஆக்சுவலி ஐ எம் டூயிங் நடுநிசி நாய்கள், தென் 7ஆம் அறிவு நடுநிசி நாய்கள்லாம் வந்து கேரக்டர் பண்ணிட்டு இருந்தோன்னே வந்து எனக்கு ஒரு லைட் ஸ்டபுளில் இருந்தான் அவன். அந்த சமயம் போலீஸ்காரனாக இருக்கணுமே, லைட் ஸ்டபுளில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது வந்து அவனுடைய ஒரு ஷோரீல் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு பயோகிராஃபி மாதிரி, ஒரு கேமரா கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சாப்புல. அது பார்த்துட்டு நிஜமா வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, இப்போ அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. அஜித் சார் கிட்ட வந்து சொன்னேன், அஜித் சார் கிட்ட வந்து இந்த வீடியோ அமிச்சேன், லிங்க் அமிச்சேன் ஃபேஸ்புக்கில். அமிச்சிட்டு அவர் பார்த்து சூப்பராக இருக்கும் பிரபு, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கான் அப்படின்னாரு. அதான் சார் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் வந்து அதே வந்து சுஷாந்துக்கு தான் அமிச்சேன். சுஷாந்த் தான் வந்து எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ துரை வந்து பிக்சருக்குள்ளே வர மாட்டார், சுஷாந்த் தான் வருவார், முக்கால்வாசி சுஷாந்த் தான் இருப்பார். ஸோ சுஷாந்த் கிட்ட வந்து அமிச்சு இது என்ன சார் சார் உங்களுக்கு ஓகேனா ஓகே, துரை கிட்ட கேளுங்க சார், ஒரு வாட்டி துரை கிட்ட கேட்டு ஓகே ரைட். ஏன்னா ரொம்ப பெரிய ரோல் அது, அதனால் வந்து கடைசி எல்லாருமே கேட்டு பண்ணா. பட் யூ டிட் வண்டர்ஃபுல் ஜாப் இந்த கேரக்டர். ஏன்னா வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோ, பிரேம்ஜி, மகத், வைபவ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அஸ்வின் பண்ணது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால மெயின்லி அந்த வெங்கடேஷ் பையன், அதனால வந்து ஸோ இட்ஸ் டன் அ குட் ஜாப். நல்லா கண்டிப்பாக வந்து நல்லா வில் கோ பிளேசஸ், ஆல் த பெஸ்ட். ஜேபி சார் வந்து அவருடைய படத்தில் தான் நான் நடிகனாக அறிமுகமான ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். ஞானவேல் சாரும் ஜெயபிரகாஷ் சாரும் அறிமுகம் பண்ணாங்க. ஸ்டான்லி சார் டைரக்ஷனில் நடித்தேன். சார் எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா அவரு எல்லாமே வந்து ஒன்றா பாட் ஷாட்லேருந்து தெரியும். ஸோ வந்து தேங்க்யூ சார் ஃபார் அக்செப்டிங். ஏன்னா ஏன்னோ ஒரு செம்ம ஆக்டர் அவர். நான் மகாநாளில் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் வந்து நிஜமாக நீங்கள் நடிக்க வேணாம் சார், அப்படியே இருந்தீங்கனாலே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். சொல்லிட்டு கரெக்டாக இந்த படத்தில் வந்து அமைஞ்சோடனே வந்து ரொம்ப ஹாப்பியானது அஜித் சார் தான். சூப்பர்யா, பிகாஸ் அவர் ரொம்ப வருஷமாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த படத்தில் வந்து நடிக்கிறாருன்னே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ, இட்ஸ் ஆன் வண்டர்ஃபுல் ஜாப். இந்த படத்தில் இந்த ஸ்டோரி அபவுட் பேட் பீப்புள், அதனால தான் அவரும் சொன்னார், இட்ஸ் ஒரு கெட்டவங்களுடைய கதை தான் வந்து மங்காத்தா. சில பேருக்குள்ள அந்த கெட்டது இருக்கும், சில பேர் வந்து நல்லவங்க மாதிரியே நடிப்போம் வெளியில், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபிலிம்லாம் கிடையாது, இது அப்படி பிளெயினாக சிம்பிளான ஒரு ஃபிலிம். ஒருத்தனை எப்படி ஏமாத்திக்கிறது அப்படின்றத நாட்டுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு, எப்படி இருக்காங்க, எப்படி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஃபிக்ஷன் தான், இது ஃபுல்லாகவே ஃபிக்ஷன் தான், ஒரு கற்பனை கதை தான். இந்த படத்தில் வந்து அஜித் சார் கண்டிப்பாக டபுள் ரோல்லாம் கிடையாது. அது வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, டபுள் ரோல் பண்ணுறாரா அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்ததாக வந்து என்னுடைய தம்பி பிரேம்ஜி அவர்கள் வந்து
ஆக்சுவலி வந்து என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டான். ஃபஸ்ட்டு சென்னை 28 படம் ஆரம்பிக்கும் போது வந்து என்கிட்ட வந்து ரொம்ப சண்டை போட்டு அழுதான். அதாவது வந்து உனக்கு யுவன் மியூசிக் வேணும், நான் மியூசிக் சான்ஸ் தர மாட்டேங்கிறேன், நீ சவுச்சா அப்படிலாம் சொன்னான். அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தான், பயங்கரமாக அழுதான். அப்படியே இதுதான் என்னடா அப்படின்னு சொல்லி என்னடா வெங்கட் பிரபு வந்து ஒன்றுமே கிடையாதுடா, இப்போ இது வரைக்கும் வந்து ஹீரோ ஃப்ரெண்டு ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பையன். அதுக்கப்புறம் வந்து படத்தில் நடிக்கிற பசங்க எல்லாருமே வந்து இந்த ரேடியோ மிர்ச்சி சிவா செய்ய எல்லா மூஞ்சியும் பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ, இது எப்படி விற்கும் படம், நமக்கு விற்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு பேர் வேணும் நமக்கு. ஏன்னா சரண் இதுக்கு முன்னாடி வந்து மழை, உன்னை சரண் 2 படமும் பயங்கரமான டிசாஸ்டர் அவருக்கு. பாவம், அவர் வந்து 2 படத்துலையும் நான் நடித்தேன். அவர் சரி சொல்லிட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அப்புறம் சரண் வந்து டேய் மாட்டி விட்டுறாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தார். அது சமயம் ஏதோ பிரேமிட்ட சொல்லி வந்து அவனை புரிய வச்சு, இல்லை பிரேம் இந்த படத்துக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஹீரோ அப்படின்னா அது யுவன் தான், பிரேம் யுவனை நம்பி தான் இந்த படமே, ஏன்னா யுவன் பேர் இருக்கும் போது தான் வந்து ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி அவனுக்கு வந்து துள்ளுவது இளமை எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து பயங்கரமாக அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி சரி அப்படின்னு சொல்லி ஒரு கதை ரெடி ஆச்சு. கதை ரெடி ஆனோடனே வந்து அது ஒரு கேரக்டர் இருந்துச்சு. கரெக்டாக கேரக்டர் வந்துட்டு அந்த கேரக்டருக்கு கிரிக்கெட் விளையாட தெரியக்கூடாது அப்படின்னா சரண் டே இதுக்கு பிரேம் போட்டுடலாமா அப்படின்னா செஞ்சு போடலாங்க, இல்லைன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு இந்த படத்தில் நீ நடிக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டேன். ஆடிஷனே இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே ஆடிஷன் நடந்தது. ஆடிஷனே இல்லாமல் செலக்ட் ஆனது அவன் தான். ஏன்னா வந்து எனக்கு வேற வழி தெரியல, இது இல்லைன்னா வீட்டில் பிரச்சனை ஆயிரும், எங்கள் அம்மா போட்டு செம்ம திட்டுவாங்க, உனக்கு தம்பி வந்து இது பண்ணலாம் சொல்லி செம்ம திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பயத்திலேயே வந்து பிரேம் போட்டேன். கடைசியில் பார்த்தா எல்லாரும் விட அவனுக்கு தான் கிளாப்ஸ் தள்ளிட்டு போயிட்டான். ஸோ அது அவனை நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி பிரேம்ஜி உங்கள் படத்தில் மட்டும் பயங்கரமாக நடிக்கிறாப்புல அப்படின்னா, சத்தியமான உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, பிரேம்ஜிக்கு நடிக்க தெரியாது. பிரேம்ஜியாக தான் வாழ்வா. அதனால நீங்கள் அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா பிரேம்ஜியை ஈஸியாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இதுதான் ஒரு சின்ன சீக்ரெட், வேற ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு இந்த மாதிரி நீ வந்து காமெடியாக கிரியேட் பண்ணி இப்படி பண்ண என்னது அப்படின்னுவான். அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அது வந்து அவனை வந்து கேரக்டரோட அந்த ஸ்கிரிப்டோட காமெடியாக ஃபிக்ஸ் ஆச்சுன்னா பர்ஃபெக்டாக பண்ணுறான். ஸோ வந்து இப்போ கேட்பேன் நான், என்னதான் அடுத்த படம் நீ வந்து மியூசிக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஏன்னா இவனுக்கு பிரேமுக்கு எங்களுக்குள்ள எனக்கு 3 பேருக்கு ஒரு டீல். அதாவது வந்து பிரேம் வந்து என்னோட படத்தில் நடிச்சான்னா அந்த படத்துக்கு வந்து பிரேம்ஜி மியூசிக் பண்ணக்கூடாது, நடிக்கலைன்னா வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டாப்ல. ஸோ இதெல்லாம் கேட்டால் வந்து அவன் வந்து இல்லை நான் நடிச்சுக்கிறேன், உன் படத்துக்கு இவனே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் எல்லா படத்துல நடிச்சுட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் ஃபிக்ஸ் ஆகிட்டான். எனக்கு வேற பணங்கள் ஏதாவது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ பிரேம்ஜி ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்ஸ் அண்ட் திட்டுகள் அண்ட் சண்டைகள். அவர் வந்து என்னுடைய சென்னை 28 இந்த படத்துக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நிறைய விஷயங்கள் எனக்கு சேர்ந்து ஒரே மாதிரி நடந்துச்சு. முதல்ல வந்து ஆடியோ ரிலீஸ் ரேடியோ மிர்ச்சியில் 2 படமும் ரேடியோ மிர்ச்சி தான் நடந்துச்சு. அதே மாதிரி வந்து அரவிந்த் ஆகாஷ் சென்னை 28லையும் ஃபர்ஸ்ட் அவன் கிடையாது, மங்காத்தாலையும் ஃபர்ஸ்ட் அவன் கிடையாது. ஆனால் கடைசியில் வந்து அவன் வந்து அதில் வந்து செட் ஆனான். ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு, நான் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தேங்க்யூ, இஸ் டன் அ குட் ஜாப். அவனோட பொட்டன்ஷியல்ஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணலான்னு சொல்லி அவனுக்கு பயங்கர கோவம். அது வந்து என்ன இப்படி அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் அவனுக்கு வேற ஒரு போன படத்தில் வந்து ரொம்ப தைரியம் வேணும் ஒரு கே கேரக்டரில் நடிக்கிறதுக்கெலாம். அதுக்கு வந்து இட் இஸ் திஸ் ஜாப். அதாவது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதாவது வெளியில் வந்து எல்லாருமே கிண்டலாக கேவலமாக என்ன வேணால் பேசினாங்க. பட் ஐ டோன்ட் நோ வை, ஏதாவது பத்திரிக்கைக்காரங்களே இருக்கீங்க, அது வந்து நிறைய பேர் வந்து அது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. கோவா படத்தில் அந்த கே கேரக்டர்ஸ் எதுக்கு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படி சொன்னீங்க, அது வந்து நார்மலான ஒரு விஷயம் தானே, அந்த கேரக்டரில் தான் நடிச்சாப்புல. ஸோ நிறைய பேர் கிடைச்சது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் யுவன் சங்கர் ராஜா, அதான் யுவன் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து யுவன் கிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுவேன். நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு நல்லா தான் போட்டு ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் வந்து ஐ வில் ஆல்வேஸ் கெட் த பெஸ்ட் ஃப்ரம் யுவன். அதுக்கு எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ தேங்க்ஸ் யுவன் ஃபார் எவ்ரி திங். அது ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஃபஸ்ட்டு 2 படத்துக்கு அவருக்கு பேமெண்ட்டே கிடையாது. சென்னை 28 நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த படம் வந்து உனக்காக நான் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் யுவன் பண்ணார். சரோஜாவும் ஃப்ரீயாக பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது. ஏன்னா வந்து அம்மா கிருஷ்ணன் சிவா சார் ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஏன்னா அந்த அம்மா கிருஷ்ணன் சிவா சார் தான் யுவனை வந்து அரவிந்தா மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அது வந்து யுவன் வந்து டென்ட் கெட் எனி பேமெண்ட் ஃபார் சரோஜா as well. யுவனுக்கு பேமெண்ட்னு வந்ததே வந்து கோவாலேருந்து தான். ஸோ
தேங்க்ஸ் யுவன் அண்ட் பிரசாத். ஏன்னா வந்து அங்கே இருக்காரு, அவருனால தான் அடிக்கடி சண்டை போடுவோம், அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிடுவோம். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள. பாவம் எல்லா திட்டும் வாங்கிப்பார் அவர் தான், எல்லா சார்பாகவும் வந்து ஏன்னா ஹி ஹாஸ் டு டேக் ஆல் த கால்ஸ். ஏன்னா சில சமயம் துரை விவேக் சார் வந்து கிடைக்கலன்னா வந்து ஹி ஹாஸ் டு மேக் த கால்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா அது நல்ல காலாக இருந்தால் தப்பிச்சுப்பாரு, தப்பான காலாக இருந்தால் சமத்திட்டு வாங்குவார். இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு நடக்கிறதுக்கு காரணம், இந்த மங்காத்தா நடக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன் அண்ட் ஒன்லி சுஷாந்த். தேங்க்யூ வெரி மச் சுஷாந்த். சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் சுரேஷ் சந்திரா சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அந்த படத்துக்கு வந்து அவங்க பிஆர்ஓ பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நமக்குள்ள வந்து பரிமாறுறது வந்து அது ஒரு 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 அது சிலதெல்லாம் ஓப்பனாக வெளில சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சார், தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்து இட்ஸ் அ வெரி கைஸ் பிளிக், அதாவது இது கைஸ் பிளிக்னு தான் சொல்லணும். இதில் வந்து நடிச்சதுக்கு வந்து த்ரிஷா, ஆண்ட்ரியா, அஞ்சலி, லக்ஷ்மி ராய், இவங்க 4 பேர் பண்ணியிருக்காங்க. இதில் தேவ் டன் தேர் பார்ட். கண்டிப்பாக எல்லா கேரக்டர்ஸுமே இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் தான். So they've all done a great job. They've all dubbed for themselves and it's come out good. அது ஒரு கேரக்டர் தான் இருப்பாங்களே தவிர வந்து ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி வந்து தெரியாது. அதை விட வந்து எல்லாமே ஒரு கேரக்டர்ஸாக தான் தெரிவாங்க இந்த படத்தில். ஏன்னா இது ஆன்சாம்பிள் காஸ்ட், நிறையா பேர் இருக்கிறதுனால வந்து எல்லாருமே கேரக்டர்ஸாக தான் தெரிவாங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை 4 ஹீரோயின்ஸ். ரொம்ப தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இப்போ வந்து லாங் டிரைவ் போனால் ராஜாப்பா சாங்ஸ் தான் கேட்குறாங்க. எல்லாருமே வந்து பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து பெரியப்பா சாங்ஸ் தான் கேட்குறாங்க. சோகமாக இருந்தாலும் பெரியப்பா சாங்ஸ் தான் கேட்குறாங்க. நைட் ஒரு 8 மணி 9 10 மணிக்கு மேலே எதுக்கு மெலடியில் இளையராஜா சாங் போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நைட் எல்லா ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லையும் இல்லை, அந்த இடத்துல வந்து அது ஒன்று தான் சொல்ல முடியும். அது உண்மையை தான் சொன்னேன். அது வந்து நான் வந்து அநாகரிகமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. அது வந்து ஒரு என்ஜாய் பண்ற டைம்ல வந்து அவர் சாங்ஸ் தான் கேட்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது வந்து அந்த விதத்துல நான் போட்டிருக்கேன். ப்ராப்ளி அது நான் கண்டிப்பா அது அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போடலை. இது வந்து தியேட்டர்ல எவ்வளவு கிளாப்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க அது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எதுவும் எனக்கு அது ஏன் வரணும் அப்படிங்கிறது தெரியல எனக்கு. பட் ஆனால் வந்து இட்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க, இது ரிலீஸ் ஆகும் இந்த மந்த் எண்ட். பிளானிங் டு ரிலீஸ் டேட் இன்னும் கரெக்டா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனால் வந்து அதான் இப்போ வந்து கண்டிப்பா படம் முடிஞ்சது, இன்னொரு 1 week 10 daysல வந்து காப்பி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ரிலீஸ் தான். உங்க பெரியம்மா